நம்முடைய வாழ்க்கையிலே பின்வாங்கி போயிருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம். இந்த நேரத்திலே அழிவுக்குள்ளாக நாம் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்திலே திரும்பும்போது ஆண்டவர் நம்மை மன்னித்து அரவணைத்து நமக்கு வேண்டிய நாம் இழந்த காரியங்களை எல்லாம் கொடுத்து நமக்கு வேண்டிய அந்தஸ்தை திரும்பவும் கொடுத்து மகிமைப்படுத்துகின்றவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, லூக்கா 15வது அதிகாரம் 18-19 வசனங்களிலே, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி என்று பார்க்கின்றோம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள். மூத்தவன் அப்பாவோட இருக்கிறான். ஆனால் இளைய குமாரன் என்ன செய்கிறான்? சொத்தை எல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு சென்று துன்மார்க்கமாய் வாழ்ந்து கடைசியில பஞ்ச காலத்திலே பன்றிகள் மேய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு அந்த பன்றிகள் தின்கின்ற அந்த உணவை இவனும் சாப்பிடக்கூடிய அளவிற்கு அவன் தள்ளப்படுகின்றான். அப்போ அவன் யோசித்து பார்க்குறான், ஐயோ, நான் எவ்வளோ நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தேன், என்ன ஒரு சௌந்தரியத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் துன்மார்க்கமாக வாழ்ந்த காரணத்தினால இன்னைக்கு என்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி அப்போ புத்தி தெளிந்த பொழுது சொன்ன வார்த்தைகள் தான் இது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் அயலாருக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்று சொன்னார். ஆனால் அப்பா, என் ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டியே இப்படி அப்படின்னு சொல்லாமல் அப்படியே வழி நெருக்க பார்த்துட்டே இருந்தவர் குமாரனை பார்த்ததுமே ஓடி போய் அணைச்சி குடிக்க வச்சு அவனுக்கு வேண்டிய எல்லா அந்தஸ்தையும் கொடுத்து அங்கே ஒரு பண்டிகை போல மாறிவிடுகின்ற அங்கே சூழ்நிலையை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இப்போ அப்படிப்பட்ட ஒரு அன்பை ஆண்டவர் தருகின்றவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பின்வாங்கி போயிருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம். இந்த நேரத்திலே அழிவுக்குள்ளாக நாம் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்திலே திரும்பும்போது ஆண்டவர் நம்மை மன்னித்து அரவணைத்து நமக்கு வேண்டிய நாம் இழந்த காரியங்களை எல்லாம் கொடுத்து நமக்கு வேண்டிய அந்தஸ்தை திரும்பவும் கொடுத்து மகிமைப்படுத்துகின்றவராய் இருக்கிறார். ஒரு ஓவியர் என்ன செய்கின்றார்? வரைந்து கொண்டிருக்கின்றார். அழகாக ஓவியத்தை வரைந்து விட்டு அவர் கொஞ்சம் சற்று தூரம் சென்று விட்டு திரும்புறதுக்குள்ள அவங்க குழந்தை என்ன பண்ணிட்டு ஒரு சின்ன பிளாக் இங்க் எடுத்து அதில் போட்டு அது பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போது அப்பா வந்ததுமே பயந்து போயிட்டான் அந்த குழந்தை. அவன் அப்பா திட்ட போகிறாங்கன்னு சொல்லி. ஆனால் அப்பா என்ன செஞ்சாராம்? சிரிச்சுட்டே, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் ப்ரஷ் எடுத்து அழகாக பெயிண்ட், அதே பிளாக் பாயிண்ட்டை பெயிண்ட் பண்ணி அது ஒரு கழுகு பறக்குகின்ற நிழலை போல மாற்றி விட்டாராம். முன்பு இருந்ததை காட்டிலும் இன்னும் அழகாய் மாற்றி விட்டாராம். பிரியமானவர்களே, அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. there is a black spot in our life. ஆண்டவர் அதை அழகாய் பெயிண்ட் பண்ணி நன்மைக்கு ஏதுவாய் முடித்து தருகின்றவராய் இருக்கின்றார். இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் கர்த்தாவே பின்வாங்கி போயிருக்கக்கூடும் எங்களுடைய வாழ்க்கையிலே. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களை அரவணைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.